வானத்தின் பலகணிகளை திறந்து நேரடியாய் அபிஷேகம் நமக்கு வேணும். எப்போ? அப்போதான் இந்த யோசேப்பை மாதிரி 2 மடங்கு நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். 2 கோத்திரமா மாறிட்டாங்க, 2 ஆசீர்வாதம். அதோட இல்லை, எகிப்து தேசத்துக்கு அவர் யாரு? அதிகாரி. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இது! வானத்தின் ஆசீர்வாதம், பூமிக்குரிய எல்லாம். அங்கே போன இடத்துல அடிமையாக போனார், சிறையில் கிடந்தார். அவருக்கு ஒரு நல்ல மனைவி, அவருக்கு 2 பிள்ளைகள், பெரிய ஆசீர்வாதம் கிடச்சிச்சு. அந்த ஊர் எகிப்து தேசம் முழுவதுக்கும் இவர் கையை அசைச்சாதான் அசைய முடியும். கையை அசைக்கலைன்னா அப்படியே தான் எல்லாரும் நிற்கணும், நின்ன இடத்துல தான் நிற்கணும். அந்த மாதிரி அதிகார பவர் இவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அப்போ வானத்துக்குரிய ஆசீர்வாதமும் பூமிக்குரிய ஆசீர்வாதமும் யோசேப்பு கிடைச்சதுக்கு 3 காரணம். பாவத்தை என்ன செஞ்சிட்டாரு? வெறுத்தாரு. அடுத்த என்ன செஞ்சாரு? என்னது? நான் கிடையாது, தன்னை தாழ்த்தினார். பாவத்தை வெறுத்தார், அவரை தாழ்த்தினார். அடுத்தது மன்னிப்பு, மாபெரும் மன்னிப்பு. யார் இப்படிப்பட்ட